நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் மறுபக்கம் நம்ம விஜய், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. அது என்ன, அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் ரேணுகாவை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிருங்க. ரேணுகா இங்கே இருக்கிற வெறும் ஏதான ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். மல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால் எனக்கும் மனசுக்கு ஒரு பக்கம் தடங்களாக இருக்குது. எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் ரேணுகா நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ டே தம்பி, இந்த அளவுக்கு யோசிக்கிறியே, மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நீ அந்த வீட்டில் ரேணுகாவை மட்டும் வச்சுன்னு இருக்கா, அதை ஏன் பண்ண மாட்டேன்ற? வெண்பாவுக்காக தான் மல்லி இந்த வீட்டில் இருக்கா. வெண்பாவுக்கு ரேணுகாவை பிடிச்சிருந்தானே அடுத்த செகண்டே பொடி வெளியே பொடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன அடுத்த செகண்டே பின்னாடி ஆட்டே ஒரு பக்கம் நின்று போச்சு. யாருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டி நம்ம மல்லிக்கு தாங்க. மல்லி நின்று பார்த்துன்னு இருக்காங்க. விஜயம் மறுபக்கம் கதிரேசன் என்ன பேசுறாங்க, டே விஜய் யூஸ் பண்ற வரையும் யூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தியா என்ன பேச்சு பேசுறாங்க மவனே, டே இதுக்கு தாண்டா சொன்னாங்க அப்பவே எங்க பாட்டி, யார் பேச்சும் கேட்கக்கூடாது, எதுக்காக நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் இருந்தேன்னு உன் மேல காதல் வகைப்பட்டு உன் கூடவே இருந்தேனடா, உன்னை சுத்தி சுத்தி வந்தேனடா, அதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச தண்டனை தான்டா இது, இதுக்கு தான் சொல்றது யாரையும் நம்ப கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் கண்ணில் அப்படியே சும்மா மாலை மாலையா ஊத்துக்கு ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு திருவிழால காணாம போனோமா நின்று இருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அடடே யாரும் வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம தலைவன் அன்னபூர்ணி, மறுபக்கம் நம்ம மனோவர் இருக்காரு, அவரும் வந்துடுறாரு. மனோவர் வந்த உடனே, சார் நீங்கள் பேசுறது எல்லாம் நாங்கள் கேட்டோம், நீங்கள் சொன்னது எல்லாமே ரைட்டு தான், உங்களுக்கு என்ன இப்போ ஆதாரம் தானே வேணும், அந்த ரேணுகா உண்மையான ரேணுகாவா இல்லை சுடரியா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரணும், அதுதானே? அவ ரேணுகாவும் இல்லை சுடரியும் இல்லை, அவ வேற ஒருத்தி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வய திறந்தோன்னு பார்க்க, உடனே அந்த சமயத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து, இதோ பாத்தீங்களா அவ சுடரி தான், நீங்க தான் இத்தனை நாள் ரேணுகா நம்பிட்டு இருந்தீங்க, அவங்க பொண்ணே இல்லை, ஏன் நீ வேற எதனா பிளட் டெஸ்ட்ல ஏமாத்தி உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா தம்பி, என் பொண்ணை எனக்கு தெரியாதா, என் பொண்ணை எனக்கு தெரியாதா, டேய் எல்லாம் ஒரு லிமிட்டு தான், என் பொண்ணை எத்தனை வருஷம் 25 வருஷமா பார்த்து வளர்த்த எனக்கு என் பொண்ணு அடையாளம் தெரியலன்றே, நீ எல்லாம் மனுஷனடா, ஏன்டா அந்த மாதிரி இருக்கீங்க, சொத்துக்காக குடும்பமே சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களடா, அந்த மாதிரி ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க, சொத்தை வேணும்னு சொல்லுடா, மொத்தம் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு போயிடுறேன், அதுக்காக என் பொண்ணை என்கிட்ட இருந்து திரும்ப பிரிக்க பார்க்காதீங்க, பல வருஷம் பல காலம் என் பொண்ணை பிரிஞ்சு நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே, அந்த நரக வேதனையை சொல்ல வார்த்தையே இல்லடா, அப்படிப்பட்ட நரக வேதனையில என்னை தள்ளி விட்டான் இந்த விஜய். அவனை ஒரு பக்கம் ஏறி இத்தனை நாள் ஏறி கோட்டுப்படியெல்லாம் ஏறி ஒரு பக்கம் அவனை ஒரேடியா முடிச்சு கட்டலான்னு பாக்குற சமயத்துல எங்க இருந்து ஏதோ வந்து என் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தி அழைச்சிட்டு வந்தான். அவளை பார்த்தா அச்சஸ்ல என் பொண்ணு மாதிரி இருக்க, இதை நம்பி நான் ஒரு பக்கம் அவ கிட்ட என் பொண்ணுதான் நினைச்சு எல்லாத்தையும் சொல்ல, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க ஒரு பக்கம் வந்து அவ ரேணுகா இல்ல சுடரின்னு சொல்ல, நான் என்னடா பேசுறது என்னடா பண்றது எனக்கு ஒன்றும் புரியலடா, பயமும் பதட்டம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்குடா, இப்படியே போனா நான் அவ்வளவுதான் முடிஞ்சிருடா என் சோழி, கொஞ்சமுன்னா எனக்கு ரெஸ்ட் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தலைவா உனக்கு இல்லாத ரெஸ்டா தலைவா, உனக்கு ரெஸ்ட் எல்லாமே இருக்கு, ஆனா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, புரிஞ்சு நடந்துக்கோ, வாழ்க்கையில எல்லாமே ஒரு டைம் தான் நடக்கும், ஆனா உன் பொண்ணு பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா வாழ்க்கையும் ஒரு பக்கம் நாசமா போயிடாட்டுங்குது. நானும் மல்லியும் சந்தோஷமா இருக்கணும், கோட்டையை காட்டணும், ஒரு பக்கம் வெண்பாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு பக்கம் நடக்காம போயிட மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே காரணம் முழுக்க நீங்க மட்டும்தான், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னடா இது, இந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தை நம்ம பார்க்கணும், அந்த நியாய புள்ளியை பார்க்கணும், அதை விட்டு நாம ஒரு பக்கம் ஐயோ பாவண்டா தங்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பாவம் பார்த்து சுண்ணாம தாடி விட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம எந்த ஒரு இதுவும் பார்க்காம யாரா இருந்தாலும் சரி நியாயமா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மனோவர் வந்து இவ்வளவு ஆதாரம் காட்டி உங்களுக்கு என்னதான் ஆதாரம் வேணும், நீ ஆதாரமான காட்டு, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, டைரக்டா கோர்ட்டு மூலமா நம்ம இது பண்ணி ஒவ்வொரு மூவ் பண்ணி அதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யோ அதெல்லாம் தப்புயா, வேணான்னு சொன்னா கேளியா, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, என்ன ஏன் இப்படி பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஆவேசம் ஆத்திரம் எல்லாமே ஒரே டைம்ல வருது. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கதிரேசன் ஒரு பக்கம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ரேணுகா ஒரு பக்கம் போய் ரூமை சாத்திக்கிட்டு நான் சாக போறேன், ஏதோ அவங்க போயிட்டு குளிக்க போறேன்ற மாதிரி சாக போறேன்னு சொல்லிருக்காங்க. அதாவது பண்ணி தொலைய, எங்களோட மல்லிக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, மல்லி சந்தோஷமா வாழ்க்கை அவங்க பாட்டுக்கு அவங்க அனுபவிச்சுன்னு போயின்னு இருப்பாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம சாக போறேன் தூங்க போறேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும் இருக்காது, எனக்கு அப்படியே வெறுப்பாவது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னா சிச்சிருவாங்க காமெடின்னு சொல்லிட்டு, அதனால அதை பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம
வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து எனக்கு மல்லியம்மா தான் பிடிக்கும், மல்லியம்மா தான் அந்த வீட்டில் இருக்கணும், அவங்கள தவிர வேற யார் இருந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இது உங்கள் மேல் ஆணை, ஆணையம்மா ஆணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்ன வெண்பா என்ன பிடிக்காதா, 10 மாசம் இந்த வயிற்றுல தாடி உன்னை பெற்று வளர்த்த, அப்படிப்பட்ட என்ன இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வச்சுட்டு பார்த்தியா, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி குமுறி அழுந்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் இவங்களை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. உட்றாயப்பா, நம்ம வாழ்க்கை தான் ஒரு பக்கம் டஃப்பா போயின்னு இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டாடா பை பாய் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய் ஆகணும். சரி, பாருங்க, பழைய பிளாஸ்டிக் பழைய தொடப்போ இதெல்லாம் கொடுக்கலான்னு கேட்குறேன். அந்த விலைக்கு வேணா நம்ம ரேணுகாவை தூக்கி போட்டு விட்றலாம். எதுக்கு வீட்டில் தேவையில்லாமல் ஒரு அடைச்சல் ஒரு இடைஞ்சல் தூக்கி போட்டு விட்டோம்னா ஒரு தொல்லையான குறையில்ல அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் யோசிக்கலாம்ல. சரி நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சியோ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக. பை. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்காக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிவ்அவேன்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த கிவ்அவேல கலந்துக்கிற நண்பர்களுக்கு அருமையான 10,000 ரூபாய் மதிப்புள்ள என்ன பொருள்னு பொறுமையாக சொல்கிறேன். பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.